வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் மம்மிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மார்னிங் இட்லிக்கு வந்து குழந்தைங்களுக்கு என்ன தொட்டு கொடுக்கறது, என்ன சட்னி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, என்ன சாம்பார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் 8+ மந்த்ஸ் பேபிஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காரமாகவும் கொடுக்க முடியாது. நல்லா வெயிட் போடுற மாதிரி எண்ணத்தில் தொட்டு கொடுக்கறது இட்லியை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சத்துப்பால் ரெசிபி. மார்னிங்கே நீங்கள் இட்லியில் வந்து இதை தொட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், கடகடன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகும். குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், போன் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலர் அதிகப்படுத்துறதுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சத்துப்பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் உங்கள் குழந்தையும் 2 இட்லி கொடுத்தாலும் கடகடன்னு உடனே காலி பண்ணுறதுக்கு இந்த சத்துப்பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பாதாம், 2 முந்திரி, 2 டேட்ஸ் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்ஸில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 துண்டு போல் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காயில் அந்த அடிப்பாகத்தில் இருக்கிற அந்த கருப்பு கலர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நட்ஸ் மில்க் ஆகட்டும், இந்த கோகனட் மில்க் ஆகட்டும், 2ம் சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான நட்ஸ் மில்க் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது ஒரு இட்லி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக கையில் வந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இந்த நட்ஸ் மில்க் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து தொட்டு நல்லா மசிச்சு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அழகாக சாப்பிடுவாங்க. இதில் ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம டேட்ஸும் சேர்த்துருக்கிறதால வேறு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்துப்பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.